காலையில அந்த காட்டுக்கு ஒரு பொல்லாத கழுகு ஒன்று பறந்து வந்தது. பறவைங்க மொத்தமா கூடி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்த கழுகு அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுச்சு. பரவாயில்ல. நான் பக்கத்து காட்டுலேருந்து வரேன். எனக்கு அந்த காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டதால உணவு எதுவுமே கிடைக்கல. அதான் நான் இன்னையிலிருந்து இந்த காட்டிலேயே தங்கிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும். என்னது? ஒரு கழுகு இந்த காட்டுல தங்குறதா? இல்ல இல்ல, எங்களால அதை அனுமதிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த கழுகை நாம இங்க தங்கவே அனுமதிக்க கூடாது. மீனு, இங்க பாரு, நீ இந்த பறவைங்க சொல்றதெல்லாம் கேட்காத. நம்ம காட்டுக்கு நமக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு நம்ம கூட ஒரு கழுகு இருக்கிறது நல்லதுதான். நாளைக்கே வேற ஒரு காட்டுல இருந்து பொல்லாத கழுகு வந்து நம்மள வேட்டையாட முயற்சி பண்ணலாம். அந்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பா இந்த கழுகு நம்மளுக்கு நண்பனா இருந்து நம்மள காப்பாத்தும். அதனால இந்த கழுகு நாம தங்கறதுக்கு அனுமதிக்கலாம். இது எல்லாத்தையும் கேட்டு மீனுவோட மனசுல ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவானுச்சு. பிறவியில வேணா நான் கழுகா இருக்கலாம். ஆனா என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும்தான் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அதையே தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துச்சு. நீ இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால ஒன்று நான் தங்க அனுமதிக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும்தான் சாப்பிடணும். மாறா எந்த ஒரு மாமிசத்தையும் நீ சாப்பிடக்கூடாது. அது இறந்து கிடந்தாலுமே நீ அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. என்னோட நிலைமைய புரிஞ்சு இந்த காட்டில் தங்க அனுமதிச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக என்னோட உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அந்த இடத்துல இருந்து பறந்து போணுச்சு. ஆனாலும் மீனுவுக்கு கழுகு மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னையிலிருந்து அந்த கழுகு எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாமும் நாம யாரோ ஒருத்தர் அதை பின்தொடர்ந்து போகணும். உண்மையாலுமே அந்த கழுகு பழங்களையும் காய்கறிகளையும் தான் சாப்பிடுதான்னு நாம கவனிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். மீனு சொன்ன மாதிரியே தினம் ஒரு பறவை அந்த கழுகு பின்தொடர்ந்து போனது. ஆனா அந்த கழுகு அது சொன்ன மாதிரி பழங்களையும் தானியங்களையும் மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அந்த கழுகுவை தன்னோட நண்பனா ஏத்துக்கிட்டு அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து போணுச்சு. ஒரு நாள் காலையில கபூதர் அங்கிருந்து ரொம்ப வேகமா அழுதபடியே வந்தது. மீனு, என்னோட கூட்டுல என் குழந்தை இருந்தா, இப்போ அவனை காணோம். என்னோட குழந்தைக்கு என்ன ஆனிச்சுன்னே தெரியல மீனு. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் கபூதரோட குழந்தைய தேடி பறந்து போனாங்க. தூரத்துல அவனோட இறகுகள் மட்டும் கிடந்தது. இதை பார்த்து பறவைங்க ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன இது? அவனோட இறகுகள் மட்டும் இருக்கு. அப்படின்னா கபுத்தரோட பையனுக்கு ஏதோ விபரீதமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பறவைங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கபூதர் ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனு, நான் உணவு தேட போனப்போ என்னோட குழந்தைய யாரோ கொன்னு சாப்பிட்டுருக்காங்க. அவன் பாவம் கூட்டுல இறந்த நிலைமையில கிடக்குறான் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்டு மீனுவும் மற்ற பறவைங்களும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன இது? சமீப காலமா எல்லா குழந்தைங்களும் இப்படி இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி பறவைங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து கழுகு ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துச்சு. மீனு, நான் இன்னைக்கு ஒரு கொடூர காட்சியை பார்த்தேன். விட்டோ உணவு தேடி அவ வீட்டை விட்டு வெளியில போனா. அப்போ ஒரு பெரிய நாகப்பாம்பு அவளோட கூட்டுக்குள்ள போனுச்சு. அவ குழந்தைய கொலையும் இருமா கொன்னு சாப்பிட்டுருச்சு. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியும் என்னால மிட்டுவோட குழந்தைய காப்பாற்ற முடியல. ஓ, அப்படின்னா நாம உணவு தேடி போகும்போது நம்ம முட்டைகளையும் குழந்தைங்களையும் யாரு பாதுகாக்கிறது? இது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாம்பை தீர்த்து கட்டுறதுக்கு கூடிய சீக்கிரமாவே நான் ஒரு நல்ல யோசனையை சொல்றேன் அப்படின்னு மீன சொன்னா. இதை கேட்டு பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. மீனு குருவி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டுச்சு. அந்த இடத்துக்கு பறவைங்களும் வந்தாங்க. மீனு குருவி அதோட யோசனைய பறவைங்க எல்லார்கிட்டையும் சொன்னுச்சு. பிறகு பறவைங்க எல்லாரும் கூடி இருக்கிற அந்த இடத்துக்கு
கழுகும் வந்தது. என்னாச்சு நண்பர்களா? என்ன எல்லாரும் ஏதோ கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாருக்கும் பக்கத்து காட்டுக்கு இடப்பெயர்ச்சிக்கான அழைப்பு வந்திருக்கு. நாங்க இப்போ அங்க போயாகணும். ஆனா நாங்க அப்படி போகும்போது கூட்டுல எங்க குழந்தைங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அதான் எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு போறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசனையும் கவலையுமா இருக்கு. ஐயோ மீனு, இதுக்காக எதுக்கு நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க? ஆனா நான் இருக்கேன்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எத்தனை நாள் வேணுமோ நீங்க பக்கத்து காட்டுக்கு போய் தங்கிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் உங்களோட குழந்தைங்கள நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். இதை கேட்டு பறவைங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலமே எல்லா பறவைங்களுமா சேர்ந்து பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்துக்காக இத்தனை நாளா காத்துட்டு இருந்த கழுகு முதல்ல மீனுவோட வீட்டுக்கு வந்தது. இத்தனை நாள் தான் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுறது. இன்னைக்கு தான் என்னோட மனசுக்கு முழு திருப்தி கிடைக்க போகுது. என்னோட வயிறும் மனசும் நிறைய போகுது. இந்த காட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரே ராத்திரியில சாப்பிட்டுட்டு இந்த காட்டை விட்டே போயிடணும். இது எல்லாத்தையும் மீனுவோட வீட்டு வாசல்ல இருந்த பறவைங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க. இப்போ மீனுவோட குழந்தைங்கள நெருங்கி அவங்கள கொலை பண்றதுக்காக கழுகு கிட்ட போனுச்சு. அவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட குழந்தைங்களையே நீ கொல்ல பாப்ப. எனக்கு அப்பவே தெரியும் இது உன்னோட வேலைதானே. உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இடப்பெயர்ச்சிக்கு போறதா போய் சொன்னோம். நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? இல்ல இல்ல மீனு, நான் உன்னோட குழந்தைங்கள சாப்பிடுறதுக்கு வரல. நான் உன் குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்ன தைரியம் இருந்திருந்தா குழந்தைய நீயே கொண்டுட்டு நாகப்பாம்பு கொண்டுட்டுன்னு பொய் சொல்லுவ. பறவைங்க எல்லாரும் அடிச்ச அடியில கழுகு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுல கழுகோட தொல்லை இல்லாம பறவைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தைங்க கூட வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொலைவன காட்டுல வாழ்ற மீனுவுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைங்களும் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. அந்த பக்கமா போன காலுக்காகவும் மீனுவோட வீட்டை பார்த்தது. என்ன ஒரு அழகான வீடு! இந்த மீனு மட்டும் எப்படிதான் அவளோட வீட்டை இவ்வளவு அழகா கட்டியிருக்காளோ? சாகிறதுக்குள்ள ஒரு நாளாச்சும் இவளோட வீட்டுல நாம வாழ்ந்துடணும். கபூதர், எனக்கும் அந்த மீனு மாதிரி ஒரு பெரிய வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு. அவளோட வீடு பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? ஆமா மிட்டு, நான் கூட எப்பயுமே அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், இந்த வீட்டுல மீனுக்கு பதில் நாம இருந்தா எப்படி இருக்கும்னு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டுவும் கபூத்தரும் மீனுவோட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கத அது கேட்டுது. பரவாயில்லைங்களா, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த மீனு வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு வச்சு என்ன பண்றது? நம்மளால எல்லாம் இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா சொல்லு? நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த வீட்டை விட்டு மீனுவை நிரந்தரமா வெளியில அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நாம 3 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழலாம். அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் அவனோட திட்டத்தை பறவைங்க கிட்ட சொன்னது. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் நேரா அவளோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உணவை எடுத்துக்கிட்டு மீனும் அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. வீட்டோட கதவு உள்பக்கமா தாழிட்டு இருக்கத பார்த்து மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. யார் இது? யாரு யாரு என்னோட வீட்டுக்குள்ள இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளியில வாங்க. நான் காலுக்காகும் இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தான். நீ என்னடானா இது உன்னோட வீடுன்னு சொல்ற? காலு அண்ணா, என்ன இப்படி இருக்கீங்க? இந்த வீடு என்னோடது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்குமே அது தெரியும். ஓஹோ, அப்படியா கதை? சரி மீனு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ போயிட்டு இது உன்னோட வீடு தானே நிரூபிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரே ஒரு பறவையை மட்டும் கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறமா நான் வீட்டோட கதவை திறக்கிறேன் அப்படின்னு காலு சொன்னான். இது கேட்டு அழுதபடியே மீனுக்குருவி அங்கிருந்து மிட்டுவை பாக்குறதுக்கு போனது. மிட்டு, காலு என் வீட்டுக்குள்ள போய் தாழிட்டுக்கிட்டான்.
அது அவனோட வீடுன்னு சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண மிட்டு. நீ வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தானே சொல்லு. என்ன மீனு சொல்ற? அது காலுவோட வீடு தானே, நீ என்ன உன்னோடன்னு சொல்ற? என்னாச்சு மிட்டு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அந்த வீடு என்னோடதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னடானா அது காலுவோட வீடுன்னு சொல்ற? அந்த வீடு காலுவுக்கு தான் சொந்தம். அவன் ரொம்ப காலமா அந்த வீட்டுல தான் இருக்கா. இது கேட்டு மீனுக்குருவி ரொம்ப கவலையோட கபூத்தர் கிட்ட வந்தது. கபூத்தர் அண்ணா, காலு என் வீட்டை அபகரிச்சுக்கிட்டா. தயவு செஞ்சு அந்த வீட்டோட சொந்தக்காரி நான் தான்னு அவன் கிட்ட வந்து சொல்லுங்க. என்ன மீனு சொல்ற? உனக்கு எங்க இருக்கு வீடு? நீ ஏன் மரக்கிளையில வாழ்ந்துட்டு இருக்க? அது காலுவோட வீடுதான். சும்மா எங்க எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. கடவுளே, அந்த வீடு என்னோட தானே நான் எப்படி நிரூபிக்கிறது? என்னால நிரூபிக்க முடியலன்னா அந்த காகம் அதை எடுத்துக்கும். அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப வேகமா வெளியேறினா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிட்டு கிளி அந்த வீட்டுக்கு வந்தது. என்ன மிட்டு, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே சொன்ன அந்த மீனவை வெளியில துரத்திட்டா இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலான்னு. ஏ முட்டாள் மிட்டு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இனிமே நான் தான். அந்த மீனுவை தருத்துறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டேன். நீ அதை நம்பி இந்த வீட்டுல தங்கலான்னு நினைச்சியா? ஒழுங்கா எங்க இருந்து ஓடிடு. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா மிட்டுவை பிடிச்சு தள்ளினது. மிட்டுவோ அழுதபடியே அங்கிருந்து வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கபூதர் காலுவோட வீட்டுக்கு வந்தது. என்ன கபூதர், மறுபடி நீ வந்திருக்கியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். மீனுவை வெளியில துரத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் நல்லவ மாதிரி பேசினேன். நீங்க என்னடான்னா அதை நம்பிட்டு என்னோட வீட்டு கதவை வந்து தட்டுறீங்க. தான் ஏமாந்து போயிட்டோன்னு முடிவு பண்ண கபூதர் அங்கிருந்து அழுதபடியே வந்தது. அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி ஒரு பூக்கள் நிறைஞ்ச தோட்டத்துக்கு வந்தா. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான பூக்களால செய்யப்பட்ட வீட்டை அவ பார்த்தா. அந்த வீட்டை பார்த்ததும் மீனுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, அந்த காகம் நம்மள நல்லா ஏமாத்திருச்சு. அது பேச்ச கேட்டு நம்ம மீனுவை தப்பா நினைச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டோம். ஆமா மிட்டு, நீ சொல்றது என்னமோ சரிதான். அந்த மீனு ரொம்பவே நல்லவ. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. அவளை போய் நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம். கடைசியில நாம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நினைச்சு நிக்காது. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.